பட்டினத்து அடிகளுடைய கதை நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரியல. இவர் சென்னையில திருவெற்றியூர்ல திருவெண்காடர் அப்படின்ற பெயரோட வாணிபம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த காலத்துல இவர் குடும்பமே நல்ல செல்வாக்கான குடும்பம். ஆனா இவருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. அதனால ஆனா இவங்க குடும்பத்துல நிறைய தானம் தர்மம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட்டினத்தாரும் நிறைய தானம் தர்மம் எல்லாம் பண்ணி கேட்டவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்கும் வள்ளல் அவரு. இப்படி இருந்தவரு குழந்தை இல்லையேன்ற ஒரு ஏக்கம் மட்டும் அவர் மனசுல ரொம்ப நாளா பாதிச்சுக்கிட்டே இருந்தது. அப்படி இருக்கும் காலகட்டத்துல ஒரு நாள் சிவபெருமான் பட்டினத்தாருடைய கனவுல தோன்றி, அவர் மனைவி கனவுலையும் தோன்றி, இந்த மாதிரி ஒரு குழந்தை வேற ஒரு ஊர்ல இருக்கு, அந்த குழந்தைய நீங்க போய் கேளுங்க, கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான பொண்ணும் பொருளும் கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிட்டு வந்துருங்க. அதே மாதிரி இவங்க அடுத்த நாளே போய் அந்த இடத்துக்கு போய் பார்த்து குழந்தைய விலை கொடுத்து வாங்கி வந்துருவாங்க. நல்லா ஆசையும் பாசமும் ஊட்டி வளர்த்து குழந்தைய பெரியவன் ஆயிடுவான். ஒரு 16 வயது பையன். அந்த நிலைமையில இருக்கும்போது அந்த குழந்தை சொல்லுவான், அப்பா நானும் வாணிபம் பண்ணணும், அயல் நாடு போறேன், போயிட்டு நான் நிறைய செல்வத்தோட வரேன் அப்படின்னு வரும். உடனே இவர் சொல்லுவாரு, ஏன்பா நம்ம கிட்ட இல்லாத செல்வமா, எவ்வளோ செல்வம் கொட்டி குவிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீயும் போய் ஏன் இன்னும் செல்வன்ட்டு என்ன செல்வ குவியல்ல போட்டு சிக்க வைக்கிற, வேண்டான்னு. பையன் இல்லப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அனுப்பி வைப்பாரு. புள்ள வெளிநாடு போயிருக்கான், ரொம்ப நாள் ஆயிடுச்சு வரல அப்படின்ட்டு மனசுல கவலை வருத்தம் எல்லாம் இருந்திருக்கு. அப்பா வளர்த்தவரா இருந்தாலும் பாசத்தோடு வளர்த்தவர் இல்லையா. குழந்தை அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தான். திரும்பி வந்த உடனே குழந்தைய பார்த்தாரு. ரொம்ப, அப்பா இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க அப்படின்ட்டு நலம் விசாரிச்சாரு. எப்படி இருந்தது பிரயாணம், அது இதெல்லாம் முடிஞ்ச உடனே அங்க பாருங்க, மனசை பாருங்க, மனதினுடைய டிஃபரன்ஸ். அங்க என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்பாரு. இவர் ஏற்கனவே பெரிய செல்வந்தர் தானே, இவருக்கு அதுவா முக்கியம். ஆனா குழந்தை கிட்ட கேட்பாரு, கேட்டுட்டாரு, என்னப்பா கொண்டு வந்திருக்கேன். உடனே புள்ள சொல்லுவான், அப்பா நான் விலை மதிக்க முடியாதது கொண்டு வந்திருக்கேன்ப்பா. அப்பவும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், நம்ம கிட்ட இல்லாததாப்பா, நீ என்னப்பா இன்னும் விலை மதிக்க முடியாதது கொண்டு வந்திருக்க, எங்க காட்டு அப்படின்னு. மூட்டை மூட்டையா நிறைய கட்டி கப்பல்ல இருந்து இறக்கி வைப்பாங்க. திறந்து பார்த்தா எல்லாம் வெரைட்டி சாணம் இருக்குல்ல, மாட்டு சாணத்தை காய வச்ச உடனே வெரைட்டி, அது வரட்டின்னு தமிழ்ல, அது என்ன சொல்றதுன்னு தெரியல, அதுவா இருக்கும். பார்த்த வேகத்துக்கு இவருக்கு வெறுப்பு வந்துடும். சே, இவ்வளவு தூரம் நீ பிரயாணம் போயிட்டு திரும்பி வெறும் விராட்டிய கொண்டு வரதுக்கா போன, அப்படி இப்படின்னு பிள்ளைய ஆச்சா உச்சான திட்டிடுவாரு. அது ஏன் திட்டினாரு, பணத்து மேல இருந்த ஆசையினால தானே. அப்போ திட்டின உடனே இந்த பையன் என்ன சொல்லுவான், அப்பா நான் இன்னொன்னு கொண்டு வந்திருக்கேன், அதை நான் அம்மா கிட்ட கொடுக்குறேன், அப்புறம் பாருங்கன்னு சொல்லிட்டு புள்ள போயிடுவான். வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட அந்த இதை கொடுத்துருவான், ஒரு சின்ன பேழை மூடி இருக்கும். அப்பா வந்தவன கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த பையன் விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனவன் தான் அதோட திரும்பி வரமாட்டான். அந்த குழந்தை சிவனே பிறந்திருக்காரு. இவர் வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒருத்தர் கை தவறுதலா ஒரு விராட்டி எடுத்து கீழே போட்ட உடனே பார்த்தா எல்லாம் முத்தும் மாணிக்கமா இருக்கும். அதுக்குள்ள ஒவ்வொரு விராட்டிலையும் விலை மதிக்க முடியாத செல்வம் இருக்கும். அப்பதான் இவருக்கு ஆஹா நம்ம பிள்ளைய திட்டமே அப்படின்ட்டு
வேக வேகமா வீட்டுக்கு போயிட்டு வந்தானா குழந்தை அப்படின்னானே அந்த அம்மா சொல்லுவாங்க, வந்தான், இந்த பேழைய கொடுத்துட்டு போனான், அப்பா வந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆளை காணோம் அப்படின்னோடனே இவரை இன்னும் என்ன எனக்கு கொடுத்துருக்க போனா, அவன் தான் ஏற்கனவே நிறைய செல்வத்தை கொடுத்துட்டானே அப்படின்ட்டு அந்த பேழைய ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு காதருந்த ஊசி இருக்கும், ஒரு சின்ன பேப்பர் இருக்கும். ஊசி என்பது துணிகளை தைக்கும் ஊசி, அதுவும் காது அறுந்து போயிருக்கு, நூல் கோக்க முடியாது. அப்புறம் அதுல ஒரு ஓலைச்சுவடி, அந்த ஓலைச்சுவடியில என்ன எழுதியிருக்காரு, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவடிக்கே. இந்த ஒன்னுத்துக்கும் பயன்படாத இந்த காது அருந்து போன ஊசி கூட கடைவடிக்கேன்னா செத்து போகும்போது கூட வராது அப்படின்றது. இந்த இத படிச்ச உடனே பட்டினத்தாருக்கு உரைக்கும். திருவெண்காடரா இருந்தவர் பட்டினத்தாரா மாறினதுக்கு காரணம் இந்த வார்த்தை, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவடிக்கே, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவடிக்கே, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவடிக்கே. நன்றி.